வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, திருப்பதிக்கு வர்ற பக்தர்களோட க்ரௌடு இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி அதிகமாக இருக்குது. பிரம்மோற்சவத்தில் ஒரு பார்ட்டாக நாளைக்கு திருமலை ஸ்ரீவாரி கருட சேவாவுக்கு வர்ற பக்தர்கள் இன்னிலேருந்தே வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நாளைக்கு க்ரௌடுன்றது அதிகமாக இருக்கும். லாஸ்ட் வீக்கோட கம்பேர் பண்ணால் அதிகமாக தான் இருக்கும். இன்றைக்கி எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனத்துக்கு ஒரு அப்ராக்சிமேட்டடான்னு பார்த்தா கூட 20லேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழ திருப்பதியில் இஷ்யூ பண்ணுற சர்வதர்ஷனம் டோக்கன் இன்றைக்கி ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி காலையில் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. ஸோ க்ரௌட் அதிகமாக இருக்குது. கருட சேவாவுக்கு வர்ற பக்தர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டிடிடி மேக்ஸிமம் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ்ன்றது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திருப்பதிலேருந்து திருமலா கூட பஸ்ஸஸ் எக்ஸ்ட்ரா பஸ்ன்றது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2 வீலரில் வர்ற பக்தர்களுக்குன்னு பார்த்தோம்னா 2 வீலர்ஸ்க்கு இந்த கருட சேவாவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது இன்றைக்கி அக்டோபர் 7ஆம் தேதி ராத்திரி 9 மணிலேருந்து அக்டோபர் 9ஆம் தேதி காலையில் 6 மணி வரைக்கும் காட் ரோட்டில் 2 வீலர்ஸ்க்கு அனுமதி கிடையாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா ஜான்வரி 2025 தர்ஷனம், அகாமடேஷன், ஆர்ஜித சேவாஸ், அங்கப்பிரதக்ஷணம், சீனியர் சிட்டிசன்ஸ், ஆன்லைன் புக்கிங் இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த டேட்டில் எப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் டிடிடி கொடுத்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்து புக் பண்ணிக்கோங்க, ரெடியாக இருங்க புக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போகணும்னு நினைக்கிற பக்தர்கள் மேக்ஸிமம் மிட் நைட்டே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சேம் டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன்ன்றது வாங்கலாம். மிட் நைட்டே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் வீக் டேஸ்லேயே பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பிரம்மோற்சவம் டேஸில் பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிறதுக்கு பக்தர்கள் க்ரௌடுன்றது அதிகமாக தான் இருக்குது. இந்த பிரம்மோற்சவம் டேஸில் டோக்கன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சர்வதர்ஷனத்துக்கு நைட்டே ஒரு 10 மணிக்கெல்லாம் நைட்டு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணால் தான் நம்ம டோக்கன்ன்றது வாங்க முடியும். ஏன்னா இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி காலையில் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் டோக்கன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு திருப்பதியில் இஷ்யூ பண்ணுறது. ஸோ இந்த பிரம்மோற்சவத்துக்கு அடுத்து ஜென்ரலாக சர்வதர்ஷனத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மிட் நைட்டே திருப்பதியில் இருந்துட்டோம்னா டோக்கன்ன்றது ஒரு நைட்டு ஒரு 12 மணிலேருந்து எர்லி மார்னிங் 1 மணி 1:30 மணி நடுவில் இஷ்யூ பண்ணுவாங்க. க்ரௌட் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 12 மணிக்கெல்லாம் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க மிட் நைட்டு. ஸோ அதனால் மிட் நைட்டே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம்னா சேம் டேக்கு சம்மந்தப்பட்ட சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கலாம். நெக்ஸ்ட் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு எந்த டோக்கனும் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. நிறைய பக்தர்களுக்கு அந்த டவுட் இருக்குது. ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு அங்கே டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல, அதே போல் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்களான்ற டவுட் இருக்குது. அலிப்பிரி நடப்பாதையில் ஷார்ட்லி இஷ்யூ பண்ணுறோம் சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இஷ்யூ பண்ணலை. அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் டிடிடி கொடுத்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கீழ திருப்பதியில் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல சர்வதர்ஷனம் டோக்கன், நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டு விஷ்ணு நிவாசம், மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 கவுண்டர்ஸில் எங்கேயாவது சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு நீங்கள் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டோக்கன் வாங்கிக்கிட்டு நீங்கள் நடந்துன்னா போகலாம், பை பஸ்ஸுன்னா போகலாம். ஆனால் ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு நடந்து தான் போகணும். ஏன்னா நடுவில் போகும்போது அங்கே ஸ்கேன் பண்ணுவாங்க டோக்கனை. நான் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ், அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கன் ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம டெய்லி நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகாமல். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.